விசுவாசத்தின் கோட்பாடுகளை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறார். விசுவாசம் இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அப்படி கர்த்தர் சொல்லலை. விசுவாசம் என்கிற அந்த கோட்பாட்டை நாம் கற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தின் பிரமாணம் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் அது இயங்குகிறது என்பதை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை இயக்க வேண்டும். விசுவாசம் என்கிற கோட்பாட்டை இயக்கி நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். அதனால் பல காரியங்களை கர்த்தர் நம்மோடு விசேஷமாய் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதி மார்க் 11ஆம் அதிகாரம், அந்த விசுவாசத்தை குறித்து இயேசு பேசுகிற பகுதி ஆக்சுவலாக 22ஆம் வசனத்தில் ஆரம்பித்து அது தொடர்ந்து அதனுடைய கண்டினியூவேஷனாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. 23வது வசனத்தில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற வசனத்திலிருந்து தான் இதுவரை பல கோட்பாடுகளை, பல விதிமுறைகளை அந்த வசனத்துக்குள்ளிருந்து நாம் பேசினோம். ஒன்று, ஆவி உலகம் இந்த இயற்கை உலகத்தை, சரீர உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. மனிதன் ஆவி உலகத்தைச் சேர்ந்தவனாக இருக்கிறபடினால் மனிதன் இந்த இயற்கை உலகத்திலே அல்லது இந்த காணப்படுகிற உலகத்திலே மனிதனால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நாம் சொன்னோம். எதை வைத்து மாற்றத்தை கொண்டு வரப்போகிறான்? அவன் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உபயோகப்படுத்துகிற கருவி என்னவென்றால் வார்த்தை. வார்த்தையை வச்சு தான், அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் அதை காணப்படுகிற உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று நான் சொன்னேன். மூன்றாவது, இந்த விசுவாசம் என்பது விருப்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். விருப்பம் ஒரு வாஞ்சை, தீராத ஒரு வாஞ்சை, தீவிர வாஞ்சை, ஒரு தீவிர பேராவல் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். என்ன விதமான மாற்றத்தை காணப்படுகிற உலகத்திலே நாம் கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்த ஒரு தீவிரமான ஒரு ஆசை நமக்குள்ளே உண்டாகி, அது விருப்பம் என்கிற லெவலில் மட்டும் இருந்தால் போதாது. அந்த விருப்பம் வார்த்தையாக சொல்லப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். விருப்பத்தை மட்டும்தான் சொல்லணும், நம்ம விரும்பாததை சொல்லக்கூடாது. அது விசுவாசத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு. ஒரு நேரம் விரும்புகிறத சொல்கிறது, இன்னொரு நேரம் விரும்பாததை சொல்கிறது. விரும்புகிறத நம்ம சொன்னதை, விரும்பாததை நம்ம சொல்லும்போது கேன்சல் பண்ணி விட்டுறோம். வி கேன்சல் இட். ஆவி உலகத்தின் கோட்பாடு, விசுவாசத்தின் கோட்பாட்டில் இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் விரும்பாததை வாயை திறந்து பேசவே கூடாது. நம்ம எதை விரும்பலையோ அதை குறித்து வாயை திறந்து ஒருபோதும் பேசக்கூடாது. என்ன விரும்புகிறோம், என்ன மாற்றம் உண்டாகணும் விரும்புகிறோம், அதை மாத்திரமே நம்முடைய வாயிலே சொல்லும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். அடுத்து, சொன்னால் மாத்திரம் போதாது, வெறும் சொல்கிறது மாத்திரம் மாற்றத்தை உண்டு பண்ணாது. விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? நான் சொன்னபடியே நடக்கும்னு விசுவாசிக்கணும். அந்த ஊழியக்காரர் சொன்னபடியே நடக்குங்க, அவர் சொல்லிட்டாரு, இந்த வரம் பெற்ற தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, அப்படின்னா கண்டிப்பாக நடந்துடும். அப்படி இல்லை, நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொன்னபடியே உங்களுக்காகும், நான் சொன்னபடியே நடக்கும் என்று நம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். சந்தேகம் மனித இயல்பு. ஆனால் சந்தேகத்திலே வாழ்ந்துடணும்னு கட்டாயம் இல்லை. அந்த சந்தேகத்திலிருந்து விசுவாசத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க சில காரியங்களை நான் உங்களுக்கு போன செய்தியிலே உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அதனுடைய கண்டினியூவேஷன் அடுத்த வசனம்.
24வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசுகிறாரு. விசுவாசத்தை குறித்து பேசினவர் ஜெபத்தை குறித்து பேசுகிறார். விசுவாசமும் ஜெபமும் இணைப்பிரியாத ஒன்று. விசுவாசத்தையும் ஜெபத்தையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. இன்றைக்கு மக்கள் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர விசுவாசத்தை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல், விசுவாசத்தை குறித்த எந்த அறிவும் இல்லாமல், புரிதலும் இல்லாமல், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாமல் ஜெபம் பண்ணுறேன்னு ஆண்டு கணக்காக ஜெபம் பண்ணி எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அநேகர், சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் அநேகர். அதனால தான் விசுவாசத்தை நம்ம நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். அது விசுவாசத்தை சொல்லிவிட்டு 24வது வசனத்தில் விசுவாசத்தின் கோட்பாடுகளை பேசிட்டு 24வது வசனத்தை இவ்விதமாய் ஆரம்பிக்கிறார். ஆதலால். ஆதலால் அப்படின்னா அது முந்தின வசனத்தோடு தொடர்பு படுத்துகிறார். அது கன்ஜக்ஷன் வேர்டு. அது முந்தின வசனத்தோடு இணைப்பு வார்த்தை. அது இணைக்குது, அந்த வசனத்தோடு இணைக்கிற ஒரு வார்த்தை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்போது 23வது வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிடாமல், மார்க் 11:23 நம்ம புரிஞ்சுக்கிடாமல் 24க்குள்ளே நம்ம போகவே முடியாது. 24 நம்ம அபியாசிக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில். ஸோ இப்போ ஜெபத்துக்கு வருகிறார். விசுவாசத்தை குறித்து பேசினவர் ஜெபத்துக்கு வருகிறார். விசுவாசத்தையும் ஜெபத்தையும் நீங்கள் பிரிக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய ஜெபம் எஃபெக்டிவாக இருக்காது, ஜெபத்துக்கு பதில் வராது. மக்கள் இன்றைக்கி ஜெபிக்கிறது எதுக்குன்னா, ஜெபிக்கணும் பிரதர். எதுக்கு ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும், சரி. எதுக்குன்னா அவங்களுக்கு பதிலே இல்லை. ஜெபிக்கணும். அவங்களுக்கு என்னென்னா அது ஒரு பக்தி முறை, அது ஒரு கிறிஸ்தவ மதத்தில் எங்களுக்கு அது ஒரு பழக்கம். அப்படி போயிட்டாங்க. அப்படி இது ஒரு மத சடங்காக மாற்றி விட்டார்கள். ஜெபத்தை ஒரு மத சம்பிரதாயமாய் மாற்றி விட்டார்கள். ஜெபம் என்பதை கர்த்தர் அதுக்காக வைக்கலை. வேதம் முழுவதையும் வாசித்து பார்த்துட்டேன். ஜெபம் என்பது அது ஒரு மத சடங்கு அல்ல. ஜெபம் என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வழி. தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற, தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்றதுக்கு ஜெபம் முக்கியம். ஜெபிக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ விசுவாசிக்காமல் ஜெபிக்க முடியாது. முக்கியமான பாயிண்ட்டு. ஜெபிக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்காமல் நம்ம ஜெபிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் அருமையானவர்களே உயிர் இல்லாமல் போயிடும். அதுக்கு ஜீவனே கிடையாது. தட்ஸ் நோ லைஃப். ஆகவே இப்போ ஜெபத்தை குறித்து அவருடைய கண்டினியூவேஷனாக பேசுகிறார். ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னா, இதுலேயும் ஒரு 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 கோட்பாடை உள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு லாவை செட் பண்ணி வச்சிருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபத்தில் ஒரு லாவை செட் பண்ணி வச்சிருக்க, அதை கற்றுக்கொள்ளணும் நம்ம. 24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு தமிழில் இருக்குது. பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நிறைய டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குதுன்னா, பிலீவ் தட் யூ ஹேவ் ரிசீவ்டு. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இது விசுவாசத்தினுடைய அடுத்த கோட்பாடு. பாருங்கள், நம்ம ஜெபத்தில் நம்ம பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு லா, பிரின்சிபல். எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஜெபம்னா நம்ம மக்களுக்கு என்னென்னா, முக்காடை போட்டு முழங்கால் நின்று கண்ணீரை ஊற்றிட்டு எந்திரிச்சிட்டேன் பிரதர்னா அதான் ஜெபம்னு நினைக்கிறாங்க. நான் அழுகிறத தப்புன்னு சொல்லலை, ஆனால் வெறும் அழுகை ஜெபமாகாது. ஜெபத்துக்குன்னு கர்த்தர் இங்கே சில காரியங்களை அவர் செட் பண்ணி வச்சுருக்கும்போது அதை கொஞ்சம் கருத்தாய் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய மைண்டை மாற்றணும். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள்,
அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இன்னும் உண்டாகலை, நம்ம கேட்டது இன்னும் கிடைக்கல, நம்ம என்ன கேட்டோமோ அது அந்த மாற்றம் நடக்கலை. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தர் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும் போதே அதை கிடைச்சிருச்சுன்னு நினைங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு நினைங்க. அது என்னது, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள். இது மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது. கையில் பார்த்தா தானே, கையில் கிடைச்சா தானே, என் பதிலை நான் பார்த்தா தானே நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்க முடியும் அப்படின்றாங்க. நீங்கள் கையில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதுக்கப்புறம் எதுக்கு விசுவாசம்? அதான் பார்த்துட்டிங்களே. கையில் பார்த்த பிறகு விசுவாசம் தேவையில்லை. நம்ம பார்க்காம இருந்தால் தான் விசுவாசிக்கணும். நம்ம பார்க்கலை, இன்னும் கைக்கு வரல, நம்ம மாம்ச கண்ணில் பார்க்குற விதத்தில் எந்த மாற்றமும் உண்டாகலை. ஆனால் ஆவி நம்ம கேட்ட உடனே, நாம் ஜெபித்த உடனே ஆவி உலகத்திலே அந்த பதில் வந்து விட்டது. அதனால தான் இந்த 2 உலகத்தை குறித்த புரிதல், ரெவலேஷன் நமக்கு தேவை, வெளிப்பாடு நமக்கு தேவை. We are living in 2 worlds. 2 உலகங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று ஆவி உலகம், இன்னொன்று சரீர உலகம். நாம் நம்முடைய ஜெபத்திலே கேட்ட மாத்திரத்திலே இயேசு என்ன சொல்றாருன்னா, ஆவி உலகத்திலே அது கிடைச்சிருச்சு, அது உண்டாயிடுச்சு. ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய அப்பியாசம், ஆவிக்குரிய நிலைக்கு நாம் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஸோ பெற்றுக்கொண்டோம் என்று உண்மையிலே விசுவாசத்தோன்னா நம்முடைய கவலை நம்மளை விட்டு ஓடிடும். அதை குறித்து நம்ம படுகிற பாரம் நம்மளை விட்டு ஓடிடும். தேவன் நான் இன்னைக்கு காமிக்கிறேன், பழைய ஏற்பாட்டிலேயே கைக்கு வரல, கையில் கொடுக்கல, இன்னும் கண்ணில் பார்க்கல. ஆனால் தேவனை பொறுத்தளவில் அந்த காரியத்தை கொடுத்துட்டதாக பேசுகிறார். அப்படி தான் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய அது பழைய ஏற்பாட்டு எழுதப்பட்ட அந்த மொழி இருக்குது பாருங்கள், பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி எபிரேய மொழி. அந்த எபிரேய மொழியை எப்படி கர்த்தர் அதை செட் பண்ணி அதில் எப்படி பேசியிருக்கிறார்னா, ஒரு வேர்ப்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வேர்ப் வினைச்சொல்னு சொல்கிறோம். ஈவன் பேசினான், அந்த பேசினான் அப்படின்றதான் வேர்ப், வினைச்சொல். இந்த வேர்பில் 3 காலங்கள் இருக்குது. நம்ம தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. 3 காலங்கள். ஒன்று கடந்த காலம், 2 நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம், வருங்காலம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஆனால் எபிரேய மொழியை பொறுத்தளவில் இந்த மாதிரி 3 காலங்கள் இல்லையா. வேர்ப் பேசும்போது 3 காலங்களில் அந்த வினைச்சொல் அல்லது ஒரு நிகழ்வை குறித்து பேசும்போது இந்த 3 காலங்கள் இல்லையா. பிப்ளிக்கல் ஹீப்ரூவில், இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஹீப்ரூவில் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஹீப்ரூவில் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. பிப்ளிக்கல் ஹீப்ரூவில் ரெண்டு இதுதான் இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று பர்ஃபெக்ட் அல்லது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஒரு நிகழ்வு நடந்து முடிந்த நிகழ்வாக பேசுவாங்க, எதை பேசினாலும். அல்லது இன்கம்ப்ளீட் ஆக்ஷனாக பேசுவாங்க, இன்னும் முடிவு பெறாத நிகழ்வாய் பேசுவாங்க, அவ்வளோதான். ஃப்யூச்சர் டென்ஸ்னு ஒன்றே கிடையாதான். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னே கிடையாதான். ஒன்று நடந்து முடிந்தது, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அது பர்ஃபெக்ட். இன்னொன்று இன்கம்ப்ளீட் ஆக்ஷன், அது இம்பர்ஃபெக்ட். இந்த இன்கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள்,
இந்த இம்பர்ஃபெக்டில் பேசும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஃப்யூச்சர் டென்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களாம். பழைய ஏற்பாட்டை ஃப்யூச்சர் டென்ஸில், எதிர்காலத்தில். சில விஷயம் எதிர்காலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, சில காரியத்தை நிகழ்காலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் ஹீப்ரூவில் அது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படி கிடையாது. செய்வேன், சொல்லுவேன், கொடுப்பேன் அப்படி இல்லையா. டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்களாம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா, ஹீப்ரூவில் 2 தான். ஒன்று ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டது, இன்னொன்று செய்து முடிக்கப்படலை, ஆனால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது செய்ய ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அது முடிவு பெறலை. அப்போ எதுவுமே தேவனை பொறுத்தளவில் எதிர்காலம்னு ஒன்று இல்லை. ஒன்று அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இதைத்தான் எபிரேய மக்களுக்கு, இஸ்ரவேலர்களுடைய மனதில் பதிக்க விரும்பினார். ஒன்று நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அல்லது சில காரியங்களை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த 2 தான் மக்களுடைய மனதில் பதியணும். எதுவுமே இனி நடக்கும், இனி செய்வார், இனி கொடுப்பார், என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், அந்த தாட்டுக்குள்ளேயே மக்கள் போகக்கூடாது என்று ஆவியானவர் விரும்பினார். அதனால் ஆவியானவர் அதை எழுதினவர்களுக்கு அப்படி அவர் வழிநடத்தி இருக்கிறார் கர்த்தர். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனை பொறுத்தளவில் மாம்ச சரீர உலகத்தில் சில காரியங்கள் இல்லைன்னாலும், கிடைக்கலனாலும், வரலனாலும், அவரை பொறுத்தளவில் அது செய்து முடிக்கப்பட்டதாக அவர் பேசுகிறார். அவர் செய்து முடிக்கப்பட்டதாக பேசுகிறார். இனிமேல் செய்வேன் அப்படி இல்லை. நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு சில வசனங்களை. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நமக்கு இருக்கிற குறைவான நேரம் கருதி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறாரு. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசும்போது, மன்னிக்கவும், 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 4லேருந்தே வாசிக்கிறேன், 3லேருந்தே. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி, இப்போ 5வது வசனத்துக்கு, இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால், கடந்த காலம், பர்ஃபெக்ட், கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இனிமேல் தான் உன்னை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லலை. என்னை பொறுத்தளவில் நான் உன்னையே ஏற்படுத்திட்டேன். என்னை பொறுத்தளவில் நான் ஏற்படுத்திட்டேன். உன்னை பொறுத்தளவில் நீ இனிமேல் ஆக போகிற. என்னை பொறுத்தளவில் கர்த்தர் சொல்கிறாரு, என்னை பொறுத்தளவில் ஃபினிஷ்டு, ஏற்கனவே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி விட்டேன். எப்படி பேசுகிறார் பாருங்க. அதனால தான் இயேசு இந்த கான்செப்டை மனதில் வச்சு தான் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். தேவனை பொறுத்தளவில் அதை உங்களுக்கு கொடுத்துட்டார். உங்களுடைய நல்ல தகப்பன், உங்களுடைய நல்ல ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிறவர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டார். நம்புங்க. கொடுத்துட்டார்னு விசுவாசிக்கும் பொழுது, அதை உணரும் பொழுது நம்முடைய பார்வை மாறுகிறது, நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, நம்முடைய சிந்தை மாறுகிறது. இன்னும் வரல, கிடைக்கலன்ற அந்த எண்ணம் நம்மளை ரொம்ப இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறது. விசுவாசத்தில் வளர்றதுக்கு பதிலாக, தேவனோடு நெருங்கிறதுக்கு பதிலாக நம்முடைய இருதயம் தேவனை விட்டு விலகுது. ரொம்ப முக்கியம். விசுவாசத்தின் கோட்பாட்டில் ரொம்ப முக்கியம்.
பெற்று கொண்டோம் என்று விசுவாசிங்கள். ஏன்னா கர்த்தரை பொறுத்தளவில் இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை ஆபிரகாமுக்கு, ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால். பரலோகம் எப்படி பார்க்குது, தேவன் எப்படி பார்க்கிறார், தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, ஆவி உலகம் எப்படி வேலை செய்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆவி உலகம் எப்படி பார்க்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ரெண்டு உலகத்தை சேர்ந்தவர்கள். திருப்பவும் உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன்ல, ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்து கொள்ளும்படி அவனோடே யுத்தம் செய். இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கலைங்க. எஸ்போனின் அந்த ராஜாவாகிய சீஹோனோட இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கலை, யுத்தமே செய்ய ஆரம்பிக்கல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் எதுக்காக தேவனிடத்தில் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், நான் கொடுத்துட்டேன். ஆவி உலகத்திலே அவைகள் ஏற்கனவே கிராண்டட், இட் ஹஸ் பீன் கிராண்டட். நம்புங்கள், விசுவாசிங்கள். உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக யோசிக்க பழகட்டும். கிடைக்கலையே கிடைக்கலையே, கொடுக்கலையே, ஆண்டவர் எனக்கு கொடுக்கலையே, ஆண்டவர் எனக்கு கொடுக்கலையே, ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் மேலே ஏகப்பட்ட மனத்தாங்கல். காரணம், இந்த 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 சத்தியங்கள் இதை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை பாருங்கள். போய் யுத்தமே செய்யலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒப்பு கொடுத்தேன். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் சொல்கிறார், ஒப்பு கொடுத்தேன். ஆவி உலகத்தை பொறுத்தளவில் இதுதான் சத்தியம், இதுதான் நெஜம். சரீர உலகம் வேற, காணப்படுகிற உலகம் வேற. இப்போ இந்த ஆவி உலகத்தினுடைய கண்ணோட்டம் உனக்குள்ளே வந்தால் தான் சரீர உலகத்திலே அதுக்கேற்ற மாதிரியான மாற்றங்கள் உண்டாக போகிறது. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விட்டார். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சித்து விட்டார். குணமாக்கப்படாத வியாதிகள் குணமாக்கப்பட்டு விட்டது. வருமானம் இல்லாத தொழில்கள் செழிப்படைந்து விட்டது. தேவனை பொறுத்தளவில், ஆவி உலகத்தை பொறுத்தளவில் அப்படி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கட்டும். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேய்க்கு வந்தான். யுத்தம் பண்ணுறதுக்கு ஓக் என்பவன் வருகிறான். இப்போ தான் யுத்தம் பண்ண வர்றான். யுத்தம் பண்ண வரும்போதே கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள், 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பயம் எங்கேருந்து வெளியே போகுது பாருங்கள். பயம் எப்படி வெளியே போகுதுன்னு இங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். பயம் எப்படி வெளியே போகுதுன்னா, ஆவி உலகத்தில் காரியங்கள் நடந்து விட்டது என்கிற வெளிப்பாடு நமக்குள்ளே வரும் பொழுது பயம் நம்மை விட்டு ஓடிவிடும். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த சத்துருவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், அவைகளெல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இங்கே அவ பேசுகிறார் பாருங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் யுத்தம் பண்ண போகிறாங்க. ஆனால் 100% ஷியரோடு போகிறாங்க, 100% அஷூரன்ஸ், நிச்சயத்தோடு போகிறாங்க. நம்ம தான் ஜெயிப்போம். இந்த யுத்தத்தில் நமக்கு தான் வெற்றி. இப்போ நம்ம யுத்தம் பண்ணுறதுனால வெற்றி இல்லை. ஏற்கனவே ஆவி உலகத்தில் கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணி முடிச்சிட்டார். ஆவி உலகத்தில் கர்த்தர் நமக்கு அதை ஒப்பு கொடுத்து விட்டார். வார்த்தை, அந்த வார்த்தை வந்துருச்சு. ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுப்பேன் இல்லை, ஒப்பு கொடுப்பேன் இல்லை, ஒப்பு கொடுத்தேன்.
எடுத்துக்கிட்டு போகிறாங்க, இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். யுத்தம் பண்ணுற முடிகிற வரைக்கும் இதுதான் உள்ளத்தை அப்படியே ஊற்று மாதிரி உள்ள அந்த விசுவாசத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் அவர்களுக்குள்ளே கொடுக்கிறது. ஒப்பு கொடுத்தேன். அருமையானவர்களே, இது மோசே. இப்போ யோசுவாவிட்ட கர்த்தர் எப்படி பேசுகிறார் காண்பிக்கிறேன். 2 உதாரணங்களை காமிக்கிறேன் பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய லாங்குவேஜே இப்படி தான், பர்ஃபெக்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே இதை பதிக்க விரும்பினார். கர்த்தர் ஆவி உலகத்தில் எல்லாவற்றையும் இவர்களுக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை நம்பணும். கானானுக்கு அவர்கள் போகிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு தெரியணும், கானானை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து விட்டார். கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, கானானுக்கு போய் சேருவோமா சேரமாட்டோமா, இந்த எண்ணம் இருந்தால் இவன் நடக்கவே மாட்டான், எந்திரிக்கவே மாட்டான், படுத்துருவான். இவனை தட்டி எழுப்புறதே கஷ்டம். இவனுக்குள்ளே ஆவி உலகம் எப்படி செயல்படுகிறது, தேவனை எப்படி பார்க்கிறார், தேவனை பொறுத்தளவு இவர்களுக்கு கானானை ஒப்பு கொடுத்து விட்டார். இங்கே சொல்கிறார், எரிகோவை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன், நல்வாழ்வை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன், உங்கள் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்தை நான் உங்களுக்கென்று ஒப்பு கொடுத்தேன், எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பேசுகிற மாதிரி, கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது போல நாம் நினைத்து பழக வேண்டும். வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். இல்லை, இன்னும் அவன் புறப்பட்டே போகலை, இன்னும் யுத்தத்துக்கே போகலை. ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு, ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். ஆவியானவர் இவைகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய இருதயத்தில் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. இதன் அடிப்படையில், இந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் இயேசு பேசுகிறார். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இந்த பெற்றுக்கொண்டோம் என்கிற உறுதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை போய் நம்ம எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ அவர் பிரச்சனை அவர்கிட்ட இல்லை. இப்போ பாருங்கள், பிரச்சனை தேவனிடத்தில் இல்லை, தேவன் கொடுக்காமல் இல்லை. இது எவ்வளோ பெரிய நம்முடைய மனதில் தேவனை குறித்த பார்வை மாறுகிறது பாருங்கள். கேட்டேன், கொடுக்கல 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 கொடுக்கல, கர்த்தர் எனக்கு மட்டும் கொடுக்கல, கர்த்தர் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறார், கர்த்தர் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறார் என்ற பரவலாய் ஆவிக்குரிய மக்கள் மன அடித்தளத்தில் கர்த்தரை குறித்த ஒரு பெரிய மனத்தாங்கல், எனக்கு கொடுக்கல, நான் கேட்டேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, கர்த்தர் மேலே ஒரு அன்பு இல்லை, கர்த்தர் மேலே ஒரு பாசம் இல்லை. உள்ளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கர்த்தர் மேலே ஒரு பெரிய கசப்பு. அதன் மத்தியில் ஆராதனைக்கு போவாங்க, பாட்டு பாடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் உள்ளுர வெளியே தெரியாது, உள்ளுர கர்த்தர் மேலே ஒரு கசப்பு. காரணம், இந்த சத்தியங்கள் அவர்களுக்கு விளங்கலை. நான் சொல்கிறேன், கர்த்தர் விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவையின் மூலமாய், இரத்தத்தை கொடுத்ததன் மூலமாய் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா
நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லலை. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிங்கள் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் புதிய ஏற்பாடு. ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர்ட்ட கெஞ்சுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. ஏன்னா நீங்கள் எத்தனையோ வருடங்களாக ஜெபம் பண்ணிட்டீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நீங்கள் போய் அதை சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்கிறதுடைய முதல் படி என்னென்னா, கர்த்தர் கொடுத்துட்டார்ன்ற அறிவு, வெளிச்சம், வெளிப்பாடு. அதனால தான் எபேசியர் 1:3 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஒரு பார்வை விசுவாசத்தின் கோட்பாட்டில் நம்ம முடிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார், கர்த்தர் எனக்கு செய்து விட்டார். நான் சொல்லும் பொழுதே, கேட்ட பொழுதே, நான் வாயத்திறந்து கர்த்தர்ட்ட கேட்ட பொழுதே என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னா என்னுடைய தேவன் நல்லவர், நல்ல தகப்பன். இந்த ஒரு இடத்துக்கு வாங்க, கர்த்தர் மேலே ஒரு அன்பு பெருகும், கர்த்தர் மேலே உங்களுக்கு ஒரு பாசம் பெருகும், அன்பின் உறவில் நீங்கள் வளருவீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சுதந்திரிப்பது என்பது உங்களுக்கு ரொம்ப எளிதாயிடும். சுதந்திரிக்கிறது குறித்து நாளைக்கு நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி இதை தெரிந்து கொள்ளுங்கள். எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை இன்னும் கண்ணில் பார்க்கல, இன்னும் கையில் தொடலை, ஆனால் கேட்கும் பொழுதே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீர். நம்முடைய பிள்ளைகள் இந்த விசுவாசத்தின் கோட்பாட்டை புரிந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் ஜெபத்தின் மூலமாக, ஜெபத்திலே தங்களுடைய தேவைகளை உம்மிடத்தில் சொல்லுவதன் மூலமாக, அதை சொல்லும் பொழுதே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமான கிரியைகளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை உம்முடைய பிள்ளைகள் கண்ணார கண்டு உம்மை வாயார துதிக்க, வாழ்த்த, அப்படிப்பட்ட தருணங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற நாட்கள் நீர் ஏற்படுத்தி தருகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆண்டுகளாய் கிடைக்காத பல நன்மைகள் இந்த ரெவலேஷன் மூலமாக, இந்த வெளிப்பாட்டின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாய், மார்க் 11:24 மூலமாய், அந்த வசனத்துக்குள் இருக்கிற சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நிரப்போம். மகிமையான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும், அதை கண்டு உம்மை துதிக்கட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவிலே வளரட்டும், பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.